ஹலோ guys, ஸோ இந்த இன்டர்நெட் க்ரோ ஆகிறதுக்கு காரணமே சர்ச் இன்ஜின் தான். ஸோ 1990s தான் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ச்சின்ற கூகுள் இன்ஜின் பாத்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து யூஸ் பண்ணாம இருந்தாங்க. ஸோ லேட்டர் பாத்தீங்கன்னா 1998ல செப்டம்பர் 4 அன்னைக்கு தான் கூகுள் சர்ச் இன்ஜின் பாத்தீங்கன்னா பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அண்ட் காமன் பீப்புளும் அவங்களை வந்து யூஸ் பண்ற மாதிரி ஆச்சு. ஸோ இந்த சர்ச் இன்ஜின்னால இந்த இன்டர்நெட்டோட growth ஸோ ரேப்பிட்லி அதிகமாயிட்டே போச்சு. பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸோ கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் நிறைய டேட்டாஸ் பாத்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு அண்ட் இதனால பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டோட growth பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போச்சு. ஸோ இந்த சர்ச் இன்ஜின் பத்தி நான் இப்ப ஏன் பேசுறேன்னா, ஸோ இந்த சர்ச் இன்ஜின் தான் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் க்ரோ ஆகிறதுக்கே வந்து காரணமாவே இருக்கு. ஸோ 1990ல தான் பாத்தீங்கன்னா ஆர்ச்சின்ற சர்ச் இன்ஜின் பாத்தீங்கன்னா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அண்ட் லேட்டர் பாத்தீங்கன்னா 1998ல செப்டம்பர் 4 அன்னைக்கு கூகுள் சர்ச் இன்ஜின் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ 1998ல இருந்து 2022 வரைக்கும் ஸோ கூகுள் சர்ச்சோட growth பாத்தீங்கன்னா அது அதிகமா இருந்துச்சு. இங்க ஏன் நான் 2022 அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் வந்து யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம், ஏன் யூஸ் பண்ணாமலே இருக்கோம் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். பட் நீங்க வந்து நீங்களே வந்து கம்பேர் பண்ணி பாருங்க, நம்ம வந்து கூகுள் யூஸ் பண்றோமா ஆர் சாட்ஜிபிடி அதிகமா யூஸ் பண்றோமா அப்படின்னு. சாட்ஜிபிடி தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இந்த கூகுள் சர்ச் இன்ஜினும் கம்ப்ளீட்டா வந்து போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட். அது வந்து யாருக்குமே தெரியாது, என்ன வேணா நடக்கலாம். சோ கூகுள் சர்ச் இன்ஜின்றது நம்ம ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணனா அதுக்கேற்ற வெப்சைட் பாத்தீங்கன்னா வந்து கொடுக்கும். சோ அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து ஹியூமன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பிளாக்ஸ் ஆர் ஆர்டிகல் அது மாதிரி போட்டுருப்பாங்க. சோ அதை படிச்சு பார்த்து நம்ம வந்து சோ அதை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து படிச்சுப்போம். சோ ஆனா சோ இந்த சாட்ஜிபிடி வரும்போது இட் கேன் ப்ரொவைட் சம் டைரக்ட் ஆன்சர் டு அஸ். சோ டைரக்ட் ஆன்சர் கொடுக்கறதுனால நம்ம வந்து ஒரு வெப்சைட் போயிட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சோ இதனால பாத்தீங்கன்னா நிறைய வந்து டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கூட ஸோ கூகுள் சர்ச்ல போயிட்டு பிளான்ட்ன்றது டைப் பண்ணேன். ஸோ வாட் இஸ் பிளான்ட், பிளான்ட்டோட பார்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும். சின்ன வயசுல வந்து லைக் இது வந்து லீஃப், இது வந்து ஸ்டெம், ஸோ இது வந்து ரூட், இந்த மாதிரிலாம் வந்து நான் இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் சர்ச்ல இருந்து தான் ஆரம்பிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கூகுள் சர்ச்சே வந்து கொஞ்ச நாள்ல போக போகுது. ஸோ அண்ட் போகாமலே இருக்கலாம், எப்படியான நடக்கலாம். அது வில் ஏ ரீப்ளேஸ் கூகுள் சர்ச் கம்ப்ளீட்லி. சோ 10 வருஷத்துக்கு முன்னாடியுமே ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியலனா எல்லாருமே ஜஸ்ட் கூகுள் இட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் தெரியலனா ஜஸ்ட் ஆஸ்க் சாட்ஜிபிடி அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ டீச்சர்ஸா இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஸ்க் சாட்ஜிபிடி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த சாட்ஜிபிடியோட இம்பார்ட்டன்ஸ் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல வந்து ஃபுல்லா ரீட் பண்ண முடியாதுல்ல. ஒரு கூகுள் சர்ச்ல நம்ம வந்து வாட் இஸ் பிளான் அப்படின்னு நம்ம சர்ச் பண்றோம்னா சோ அந்த பிளான்ட்டுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா மல்டிபிள் வெப்சைட் பாத்தீங்கன்னா அது வந்து கொடுக்கும். சோ நம்ம வந்து ஒவ்வொரு வெப்சைட்லயும் பாத்தீங்கன்னா வந்து சர்ச் பண்ணி பார்த்து சோ ரீட் பண்ணி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா சாட்ஜிபிடி அப்படி இல்ல. வாட் இஸ் பிளான் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சிம்பிளா அது வந்து ஒரு 4 லைனோ இல்ல 5 லைனோ நமக்கு ஏத்த மாதிரி வந்து சம்மரைஸ் பண்ணி கூட கொடுக்கல. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சாட்ஜிபிடி சோ இந்த மாதிரி சாட் பாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. சோ இதனால நிறைய பிரச்சனை பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கே பாத்தீங்கன்னா வந்து வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது சாட்ஜிபிடிக்கே வந்து நான் வந்து கேட்கறேன். எங்க காலேஜ்ல புக்ல படிச்சது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அந்த சாட்ஜிபிடி டிஃபரெண்டா இருக்கும். சோ மேம் பாத்தீங்கன்னா வந்து மார்க் போடும்போது எனக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனையாச்சு. சோ இங்கதான் பாத்தீங்கன்னா வந்து சாட்ஜிபிடியோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. So it can provide an instant answer. So அது நம்ம என்ன கேக்குறோமோன்றதை இன்ஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா வந்து ஆன்சரா கொடுக்குது and it can save us times. So இன்ஸ்டன்ட் நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல போய் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த வெப்சைட்ல இருந்து அதுவே ரீட் பண்ணி கொடுக்குது. So next, so it is an conversational. So நம்ம வந்து ஒரு ஹியூமன்ஸ் கிட்ட நம்ம வந்து கேக்குற மாதிரியே வந்து கேட்டுக்கலாம். So லைக் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா வந்து என்னது, எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. So எனக்கு பாத்தீங்கன்னா வந்து சர்க்கியூட்ஸ் சோ இந்த மாதிரி தான் வந்து தெரியும். சோ அது என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பத்தி நம்ம வந்து கேட்கற மாதிரி நம்ம வந்து ஒரு அனாலஜியோட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி சொல்லுன்னு சொன்னா சோ சாட்ஜிபிடி பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும். சோ இதனால ஏஐ நான் இல்லனாலும் என்னால ஏஐனா என்ன அப்படின்றது வந்து சாட்ஜிபிடி மூலமா என்னால ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். சோ டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இல்லாம என்னால வந்து நான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஏஐனா என்னது, அது எப்படி ஒர்க் ஆகும், சோ அது என்னென்ன டைப்ஸ் இருக்கு, சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ரீட் பண்ணி பாத்துக்கலாம் by using this ChatGPT. So next பாத்தீங்கன்னா வந்து problem with Google search. It can provide some too many ads. For example இப்போ நம்ம வந்து ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். So what is plan அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணி பாக்குறேன். சோ அந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா வந்து ஆட் இந்த மாதிரி வருது, லைக் வந்து கேம்ஸ் விளையாடுங்க, மணி ஏர்ன் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி வந்து ஆட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அன்வான்டா வந்து வருது. சோ இதனால பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து நிறைய இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். சோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ பிளான்னா என்னது, அது வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்றது வந்து நிறைய ஒரு புக்ஸாவே இருக்கும். சோ அதை வந்து நம்ம எப்படி எல்லாத்தையும் வந்து படிக்க முடியும். ஆனாலும் இப்பவும் நம்ம வந்து கூகுள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
ஸோ ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா வந்து சாட் ஜிபில பாத்தீங்கன்னா அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கிறது இல்ல. ஸோ என்னதான் வந்து க்ரோகார், ஜெமினி இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம கூகுள் தான் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் டைமான நியூஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து போய் பாக்கணும்னா ஜஸ்ட் நம்ம வந்து கூகுள் பண்ணி தான் வந்து பாத்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ட்ரஸ்டட் வெப்சைட். ஸோ லைக் வந்து அமேசான் ஆர் கூகுள். ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்டட் வெப்சைட்ல போய் பாக்குறதா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்றோம்ல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பெட்டர் ஃபார் டீப் ரிசர்ச். ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு மேக் அண்ட் ரிசர்ச் பேப்பர்ஸ், நீங்க வந்து கூகுள் தான் நம்பி ஆகணும். ஸோ நீங்க வந்து சாட் ஜிபிலேயே வந்து எல்லாத்தையும் பண்ணணும்னா ஸோ ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை தான் பாத்தீங்கன்னா வந்து கொடுக்கும். ஸோ கூகுள் தான் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டான டேட்டாவை பாத்தீங்கன்னா வந்து கொடுக்குது. ஸோ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ ரியல் ஃபியூச்சர் என்னதுன்னா வந்து சோ ஏஐனால கண்டிப்பா வந்து கூகுள் சர்ச் பாத்தீங்கன்னா வந்து டாமினேட் பண்ணி வர முடியாது. ஏன்னா கூகுள் சர்ச் தான் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா செட் மாதிரி வந்து வேலை செய்யுது. சோ அந்த சாட் ஜிபிடி பாத்தீங்கன்னா வந்து அந்த டேட்டா செட்ல இருந்து அதாவது அந்த சர்ச் லிங்க்ஸ் ஆர் வெப்சைட் சோ இதுல இருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குது. சோ இந்த மாதிரி சர்ச் இன்ஜின் அண்ட் சாட் பாட் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ மோர் தென் இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஆல் என்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணிக்கங்க. சோ தேங்க்யூ, பை பாய்.